ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு வினாக்கள் ஒரு முக்கியமான 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு லெசனில் தேர்தல் பற்றி இருக்கும். அந்த தேர்தல் பற்றி ஒரு 20 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய மற்ற கொஷின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு வினாக்கள் மாதிரி பார்ப்போம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிக்கல் பேஸ்டு கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம், ஒரு 30 கேள்விகள். அதோட தொடர்ச்சியாக அடுத்த ஆர்டிக்கல் பேஸ் கொஷின்ஸும் மற்றொரு வீடியோவில் கொடுப்பேன். இந்த வீடியோவில் கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு வினாக்கள் ஒரு 20 முக்கியமான கேள்வி. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஷின்ஸ் தான். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். வாக்குரிமை என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. வாக்குரிமை எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலோ பிரெஞ்சு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதற்கான அர்த்தம் பார்க்கும்போது சுதந்திரம் அப்படிங்கிறது அதோடைய பொருள். ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் பொருள் சுதந்திரம். இந்த வாக்குரிமை அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலோ பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஃப்ராங்கின் அந்த பொருள் வந்து சுதந்திரம். அடுத்த 2வது கேள்வி, அரசியலமைப்பின் பகுதி எது வாக்குரிமையை பற்றி கூறுகிறது? அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய எந்த பார்ட் வந்து வாக்குரிமையை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. பகுதி 15. அதுலேயே ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 324 329 வரைக்கும் அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய எந்த பகுதியானது அரசியலமைப்பின் பகுதி எது வாக்குரிமையை பற்றி தெரிவிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பகுதி 15 உறுப்புகள் 324 329 வரை, ஆர்டிக்கல் 324 329 வரைக்கும். அடுத்து 3வது கேள்வி, மக்களவை மாநில சட்டப்பேரவை தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையிலேயே தேர்தல் நடைபெற வேண்டும் எனும் அரசியலமைப்பு பிரிவு எது? அதாவது மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, மாநிலங்களவை சட்டப்பேரவை தேர்தலாக மாநிலங்களில் ஏற்படக்கூடிய அந்த சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, இது வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 326 சொல்லியிருக்காங்க. இதுவுமே முன்னாடி கேட்ட கொஷின் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கொஷின்ஸு, தேர்தல்கள் முன்பே பயன்படுத்தப்பட்ட இடங்கள் யாவை? அதாவது நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற தேர்தல்களுக்கு அடித்தளமாகவோ அல்லது பண்டைய காலங்கள்லையோ எப்படியெல்லாம் தேர்தல் இருந்தது, எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. தேர்தல்கள் முன்பே பயன்படுத்தப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பண்டைய காலங்களில் இருந்த ஏதென்ஸ் மற்றும் ரோமாபுரி நகரங்களில் இருந்தது. இதில் ஏதென்ஸில் பார்த்திங்கன்னா போப்பாண்டவர் தேர்வும், ரோமாபுரியில் பார்க்கும்போது ரோமானிய பேரரசர் தேர்வும். ஓகேவா? ஸோ பண்டைய ஏதென்ஸ் மற்றும் ரோமானிய பேரரசர் தேர்வுகளில் இந்த தேர்தல் முறை வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 5வது கேள்வி, தற்கால தேர்தலின் தோற்றம். இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் முறையானது எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தோற்றுவிக்கப்பட்டது. அதே போல் வட அமெரிக்காவிலும் வந்து அதற்கு பிறகு ஐரோப்பாவை தொடர்ந்து வட அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரியான தேர்தல், இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்களை பற்றி படிப்பது. இப்போ வந்து நமக்கு எலெக்ஷன்ஸ் நடக்குது. அந்த எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது அதை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி படிக்கிறோம். ஆனால் அந்த சோசியல் சயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அந்த மாதிரி பிரித்து படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தேர்தலை பற்றி மட்டும், அது தொடர்பான விவரங்களை பற்றி மட்டும் படிப்பதற்கு பேர் வந்து தேர்தலியல். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செப்பாலஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்பாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலியல். அடுத்து 7வது கேள்வி, மக்களவை தேர்தலுக்கு நாடு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலை நடத்துகிறாங்க இல்லையா இந்தியாவுக்கு, அந்த மக்களவை தேர்தலுக்கு இந்தியா ஃபுல்லாக சேர்த்து மொத்தம் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 543 தொகுதிகள் ப்ளஸ் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸஸ் நியமிப்பாங்க. ஸோ மொத்தம் 545 மெம்பர்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. அதில் தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது 543. 543 தொகுதிகளிலிருந்து 543 எம்பிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க எலெக்ஷன் மூலமாக. அடுத்து 8வது கேள்வி பார்க்கலாமா? சுதந்திரத்திற்கு பிறகு முதல் மக்களவை பொது தேர்தல் நடைபெற்றது எப்போது? இப்போ இந்த 8வது கேள்வியிலிருந்து பார்க்குற எல்லா கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களவைக்கு நடந்த முதல் பொது தேர்தலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 8வது கேள்வியை பாருங்கள். சுதந்திரத்திற்கு பிறகு முதல்
முதல் மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்றது எப்போது அப்படின்னு பார்க்கும்போது 1951 தொடங்கி 1952 முடிஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 489 இடங்கள், அதாவது தொகுதிகள் வந்து 489ன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 489 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது எத்தனை இடங்கள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ 364 இடங்கள், 489 இடத்துல காங்கிரஸ் வந்து 364 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்க தான் வெற்றி பெற்ற ஆட்சியும் அமைச்சிருப்பாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க அடிக்கடி. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்து 11வது கேள்வி. அதாவது இந்த முதல் பொது தேர்தலில் மக்களவைக்கு என்று நடத்தப்பட்ட சுதந்திரத்துக்கு பிறகாக நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் 54 கட்சிகள். அதில் வாக்குப்பதிவு எத்தனை சதவீதம் வாக்கானது அப்படின்னு பார்க்கும்போது 67.6% வாக்குகள் பதிவானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 54 கட்சிகள் போட்டியிட்டிருப்பாங்க. வாக்குப்பதிவுன்னு பார்க்கும்போது 67.6% இருந்திருக்கும். செகண்ட் பிளேஸ், அதாவது ஃபஸ்ட்டு 489 பிளேஸில் 364 பிளேஸ் காங்கிரஸ் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இரண்டாவது இடத்துல வந்து வெற்றி பெற்றது 16 இடங்களை பெற்று கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ 2ஆம் இடம் பெற்றது எது அப்படின்னு 12வது பாயிண்ட் பாருங்க. 16 இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று 2ஆம் இடம் பெற்றிருப்பாங்க. 13வது கேள்வி. தேர்தல் நடைபெற்றது எத்தனை மாதங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 மாதங்கள் தேர்தல் நடைபெற்றிருக்கோம். அந்த டைம் பீரியட் கேட்கலாம் மேபி ஒரு டைமுக்கும். அக்டோபர் 25 1951, அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 1952 வரைக்கும் எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த தேர்தல் நடைபெற்ற கால அளவு எது? அக்டோபர் 25 1951 முதல் பிப்ரவரி 21 1952 வரை. அடுத்து 15வது கேள்வி பார்க்கும்போது மாநிலங்கள் வந்து 26 மாநிலங்கள், தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது 401 தொகுதிகள். இந்த தேர்தல் வந்து நடைபெற்றது பாருங்கள் 26 மாநிலங்களில் 401 தொகுதிகளில் நடைபெற்றிருக்கு. அடுத்து 16வது கேள்வி. பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு அரசியலமைப்பு விதி எதில் சொல்லப்பட்டிருக்கு? நம்மளுடைய பேச்சு உரிமையும் கருத்து தெரிவிக்கும் உரிமையும் அதற்கான சுதந்திரமும் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு விதி 19(1) அதுலேயும் ஆ பிரிவில் சொல்லியிருப்பாங்க. பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கான உரிமை அரசியலமைப்பு விதி 19(1) ஆல இருக்குது. அடுத்து 17வது கேள்வின்னு பார்க்கும்போது சுதந்திரமான நடுநிலையான ஒரு தேர்தல் ஆணையம் அமைப்பதை பற்றி கூறும் அரசியலமைப்பு உறுப்பு எது? நமக்கு இந்தியாவில் வந்து தேர்தல் நடத்துகிறாங்க இல்லையா, தேர்தலை நடத்துவதற்கு சுதந்திரமான முறையிலும் ஒரு நடுநிலையான முறையிலும் தேர்தல் ஆணையம் ஒன்று அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 324. தேர்தல் ஆணையத்துடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது 18வது கேள்வி பாருங்கள். தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு 3 நபர் உறுப்பு. அந்த 3 நபர் ஆணையத்தில் வந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி, துணை அந்த தேர்தல் ஆணையர்கள் மீதி 2 பேர் இருக்காங்களா அவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வயது வரம்பு எப்படி இருக்கும், அவங்கள யார் நியமனம் செய்வாங்கன்னு பார்க்கும்போது அவங்கள நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. அவங்களுடைய வயது வரம்பு, அதாவது எவ்வளோ காலம் அவங்க வந்து அந்த பொசிஷனில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 65 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் இருப்பாங்க. அப்படி இல்லையா 6 ஆண்டுகள் முடிவடைகிற வரைக்கும். இதில் எது முன்னதாக வருதோ அதை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. 6 இயர்ஸ் அவங்களுக்கு முதல்ல கம்ப்ளீட் ஆகிடுது, அந்த மாதிரி இருக்கும்போது 6 இயர்ஸை எடுத்துப்பாங்க. 65 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, அவங்களுடைய வயது வந்து 65 ஆகுது அப்படின்னா அந்த 65 அப்படிங்கிறத முதல்ல எடுத்துப்பாங்க. ஸோ இதில் 2த்தில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் அவங்களுடைய வரம்பாக கன்சிடர் பண்ணப்படும். அடுத்தது 20வதுல பார்த்திங்கன்னா தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக ஒரு 11 குழுக்கள் பார்ப்போம். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக புக்கில் வந்து ஒரு 9 குழுக்களும் அதோடைய ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது தார்குந்த் குழு 1974. தார்குந்த் குழு எந்த ஆண்டு? 1974. இதை வந்து தர்குண்டே கமிட்டி கூட சொல்லுவாங்க. தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. NN ஓரா குழு, ஓரா அப்படிங்கிற குழு வந்து 1993. அடுத்தது பாருங்க இந்திரஜித் குப்தா குழு 1998. அடுத்தது இந்திய சட்ட ஆணையத்துடைய அறிக்கை 1999. வேங்கடச்செல்லையா தேசிய ஆணையம் 2002. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 2004. ஸோ இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004. அடுத்து பார்க்குறது வீரப்ப மொய்லி ஆணையம் 2007. வீரப்ப மொய்லி ஆணையம் ஆண்டு
2007, டங்கா குழு அமைக்கப்பட்டது 2010. ஸோ இந்த 9 குழுக்களுமே வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. தர்குந்தே குழு 1974, தினேஷ் கோஸ்வாமி குழு 1990, NN ஓரா குழு 1993, இந்திரஜித் குப்தா குழு 1998. அடுத்தது இந்திய சட்ட ஆணையத்துடைய அறிக்கைன்னு பார்க்கும்போது 1999, வேங்கட சல்லையா தேசிய ஆணையம் 2002, இந்திய தேர்தல் ஆணையம் 2004, இந்திய தேர்தல் ஆணையத்தோட அறிக்கை, வீரப்ப மொய்லி ஆணையம் அப்படிங்கிறது 2007. அதே போல் லாஸ்ட்டாக பார்க்கும்போது டங்கா குழுவானது 2010. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான கேள்வி. இந்த 20 கொஷின்ஸை வந்து ஒரு டைம் 2 டைம் பார்த்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு 20-30 கொஷின்ஸோடு பார்க்கலாம். பாலிட்டி கொஷின்ஸை தொடர்ச்சியாக சீரியஸாக போட்டுட்ருக்கேன். ஒரு தொடர் மாதிரி போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸாக ஒரு 20 கேள்வி 30 கேள்வி அந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. அதே போல் நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.